அன்பர்களே, இன்று ஹரிஹர் ஸ்ரீ ஹரிஹரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். கர்நாடக மாநிலம் தமன்கரையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும், பெங்களூரிலிருந்து 275 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஹரிஹர் என்னும் ஊரில் இக்கோவில் அமைந்துள்ளது. குஹா என்னும் அசுரன் முற்காலத்தில் இப்பகுதியை ஆண்டான். இவன் அரசுக்கு எல்லைகளாக கிழக்கில் உச்சாங்கி துர்கா, தெற்கில் கோவினாகலு, மேற்கில் மூடனூர் மற்றும் வடக்கில் ஐராணி ஆகியவை அமைந்திருந்தன. இவை இன்றைய கர்நாடக மாநிலத்தில் உள்ளன. ஒரு சமயம் குஹா கடும் தவம் புரிந்து பிரம்மனிடம் திருமாலாலோ பரமசிவனாலோ தன்னை கொல்ல இயலாத வரத்தை வேண்டினான். பிரம்மனும் அவ்வாறே வரமளித்தார். அதனால் ஆணவம் கொண்ட குஹா உலகை வாட்டி வதைக்க தொடங்கினான். உலகோர் அனைவரும் சிவனையும் திருமாலையும் வேண்டினார்கள். உடனே இருவரும் தனித்தனியாகத்தானே அசுரனை வெல்ல முடியாது, இருவரும் இணைந்த அவதாரத்தினால் அசுரனை வதைத்திடலாம் என்னும் யோஜனைப்படி சிவனும் விஷ்ணுவும் இணைந்து ஹரிஹர் என்னும் அவதாரம் எடுத்து குஹாசுரனை அழித்து உலகோர் துன்பத்தை போக்கினார்கள். இந்த ஹரிஹர் அவதாரம் நிகழ்ந்த இடம் இன்று கூடலூர் எனப்படுகிறது. இன்றைய கர்நாடகாவில் துங்கபத்ரா, ஹரித்ரா என்னும் இரு நதிகள் சங்கமமாகும் இடத்தில் அமைந்துள்ள ஹரிஹர் என்னும் ஊரிலே இந்த ஆலயம் அமைந்துள்ளது. கிபி 11 முதல் 14ஆம் நூற்றாண்டில் இப்பகுதி ஹொய்சால மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. ஹொய்சால மன்னர் 2ஆம் வீர நரசிம்மரின் தளபதி போலையா இக்கோவில் கட்டுமான பணியை திறம்பட செய்து முடித்தார். சுமார் 60 கல்வெட்டுகள் இந்த விவரங்களை கூறுகின்றன. இந்த ஹரிஹர் க்ஷேத்திரம் குஹாரண்ய க்ஷேத்திரம், தட்சிண காசி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. நுழைவு வாயில்கள் வடக்கு, தெற்கு, மேற்கு திசைகளில் உள்ளன. கருவறை, தரிசன மண்டபம், நவக்கிரக மண்டபம், மகா மண்டபம், தூண்கள் நிறைந்த மண்டபம் ஆகியவை இக்கோவில் மிக சிறப்பாக அமைந்துள்ளன. கோவில் மண்டபம் வெவ்வேறு அளவிலான சதுர பாகங்களாக அமைந்துள்ளன. மண்டபத்தின் வெளிப்புற சுவர் ஒரு கைப்பிடி சுவர் அளவே உள்ளது. அதன் மேல் அமைந்துள்ள தூண்கள் மண்டபம் கூரையை தாங்கி பிடிக்கின்றன. கூரையில் வெவ்வேறு சிற்பங்கள், தாமரை மலர்கள் உள்ளன. கருவறையில் 6 அடி உயரத்தில் மூலவர் ஹரிஹரேஸ்வரர் காட்சி தருகிறார். சுயம்பு மூர்த்தம் வலதுபுறம் சிவபெருமானை குறிக்கும் வகையில் வலக்கை திரிசூலத்தை குறிக்கிறது. வலப்புற தலைபாகம் ஜடாமுடியோடு உள்ளது. இடப்புறம் விஷ்ணுவை குறிக்கும் வண்ணம் கரத்தில் சக்கரத்தையும் சங்கையும் ஏந்தி உள்ளது. இடப்புற தலை பாகத்தில் மகுடம் அமைந்துள்ளது. கடவுளே விரும்பி அவதாரம் செய்த இடம் ஆதலினால் இது கடவுளின் சொந்த இல்லம் என்று போற்றுகிறார்கள். பார்வதி, லக்ஷ்மி ஆகிய இரு சன்னதிகளும் இங்கு உள்ளன. கருடனும் நந்தியும் அமர்ந்த கோலத்தில் சன்னதியை நோக்கி அமைந்துள்ளார். இந்த கோவில் அருகிலேயே காலபைரவர் கோயில் உள்ளது. கார்னிகா என்னும் மந்திரம் 200 வருடங்களாக பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. வருடந்தோறும் தேர் திருவிழாவும் மகா சிவராத்திரியும் வெகு விமர்சையாக இங்கு நடைபெறுகின்றன. வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் அடைந்திட ஹரிஹரில் உள்ள ஹரிஹரேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ சங்கர நாராயணாய நமஹா.